ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது லக்ஷ்மி அம்மாஸ் கைமணம். நான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்பியான பருப்பு வடை. பட் இந்த வடையில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு பீட்ரூட் நம்ம எப்படி செஞ்சு கொடுத்தாலும் அவங்க அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பருப்பு வடை. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் பருப்பு வடைங்க. ஸோ இதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் நான் சொல்கிறேன். நம்ம பருப்பு நான் ஒரு கப் எடுத்திருக்கேன், கடலைப்பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேணால் நீங்கள் அளந்துக்கலாம். லைக் டம்ளர், கிண்ணமோ எது எடுத்தாலும் அதில் ஈவனாக நம்ம பருப்பு, பருப்பும் கடலைப்பருப்பும் ஈவனாக எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை ஊற வச்சிடுறேன். நான் ஒரு 20 to 30 minutes ஊற வைக்க போகிறேன். நம்ம ஊற வைக்கிற பதம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? பருப்பு ரெண்டாக நமக்கு அது உடையிறது தான் கரெக்டாக நமக்கு அது ஊறின பதம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போது பருப்பு ஊறிடுச்சு. நான் இதை நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அது கூட என்னெல்லாம் சேர்க்குறதுன்றது சொல்கிறேன். பருப்பு நல்லா நம்ம அந்த ரெண்டாக உடையிற அளவுக்கு ஊறிடுச்சு. அது கூட நான் 2 பீட்ரூட், நல்ல பெரிய பீட்ரூட்டாக துருவி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இது மாதிரி துருவிக்கணும். அது கூட ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சோம்பு, ஒரு 5 பூண்டு, ஒரு 3 மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா பொடியை நறுக்கினது, ஒரு பிஞ்சு சோடா மாவு, ஒரு கட்டி பெருங்காயம். ஸோ இதெல்லாம் போட்டு இப்போது நான் மசாலா என்ன அரைக்கிறோன்றதை சொல்கிறேன் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு வரமிளகாய் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 5 பூண்டு சொன்னேன் இல்லைங்களா, அதையும் போட்டுட்டு கூட சோம்பு, பெருங்காயம், நம்ம அந்த கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம். நீங்கள் பவுடர் இருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம். இது தாங்க இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட்ஸு. ஸோ இதுதான் ரொம்ப நம்மளுடைய வடை ரொம்ப வாசனையாகவும் நமக்கு நல்லா கொடுக்க போகிறது. இது கூட நம்ம பருப்பும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு நம்ம எப்பவுமே வடைக்கு அரைக்கிற பதம் தான், கொஞ்சம் குறைன்னு தான் அரைக்கணும். நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா வடையோட அந்த டேஸ்ட், அந்த கிறிஸ்பினஸ்ஸே உங்களுக்கு வராது. பொதன்ட்டுன்னு கொஞ்சம் சாஃப்ட்னஸாக வந்துடும். ஸோ இது பார்த்திங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நமக்கு கிடைக்கும். நம்ம மசாலாலாம் ஸ்டஃப் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஃபைனலாக. ஸோ இது கூட நம்ம எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டு, நம்ம அரைச்ச விழுது, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், ஸோ இது எல்லாமே நம்ம போட்டு தேவையான உப்பும் கொஞ்சம் போட்டுக்கிட்டு நம்ம இது நல்லா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். உப்பு நம்ம கொஞ்சம் கம்மியாக போடுறது ரொம்ப நல்லது. சப்போஸ் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் கடலை மாவு இன்னும் கூட கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லாக்கிட்டே நீங்கள் ஒரு வடை சாப்பிட்டு அதுக்கு தேவையான உப்பும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கரெக்டாக தாங்க போடுறேன். நான் ஒரு வடை சாப்பிட்டு அதுக்கப்புறமா வேணால் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போது நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு இப்போ ரெடி ஆகிடுச்சு. மாவு தட்டி போட்டுடலாம். ஆஸ் இட் இஸ் நம்ம எப்பவுமே வடை எப்படி தட்டி போடுறோமோ பருப்பு வடை அதே மாதிரி தட்டி போட போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இது பாருங்கள், எதுவும் பிரியல கொள்ளல, ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வடையாக தட்டி போட்டுட்டு நமக்கு எப்படி நம்ம வடை ஃபைனலாக கோல்டன் ப்ரௌனில் எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் இதுவும் எடுக்க போகிறோம். நமக்கு நல்ல கலர் சேஞ்சஸும் கிடைக்கும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு உள்ள பீட்ரூட் இருக்கிறதே தெரியாதுங்க. அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கூட நான் இப்படி தான் கொடுப்பேன். அவங்களும் இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது பெரியவங்களுக்கோ சின்னவங்களுக்கோ யாருக்குமே நம்ம பாரபட்சி பார்க்காம எல்லாருக்கும் கொடுக்கலாங்க. ஏன்னா இதில் எதையும் கேஸ்ட்ரிக் இஷ்யூலாம் எதுவுமே வராது. ஏன்னா இதில் நம்ம பெருங்காயம், சோம்பு அதெல்லாம் போடுறதுனால நல்ல டைஜஷனும் நல்லா ஆகும். ஸோ அதனால் தாராளமாக எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஸோ ப்ளீஸ் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி எனக்கு ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ. இதோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.